ஃப்ரெஷ்ஷாக நம்ம தான் அடிப்பேன். சங்கரா முடிச்சு நம்மளமா கிளம்புறாரு. முழுவா இருக்காது ஏங்க. ஒரு நாளைக்கு அந்த மீனை வாங்கி போயிட்டு பசங்களுக்கு 65 வறுத்து கொடுங்க. வறுத்து கொடுங்க. இந்த மீன் இந்த மீன் 3 மீன் 400 ரூபா. 400 ரூபாய் தாராளமாக வாங்கலாம். ஆமா ஆமா இது 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய். ஒன்றும் வியாபாரம் இல்லையா? ஒரு மீன் கூட வரல. ஒரே ஒரு டூனா ஃபிஷ் தான் வந்துச்சு காலையில். அந்த ஒரு பாட்டி இருக்கு, அதுக்கப்புறம் மீனே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு தேவைப்பட விட்டாங்க போன்லெஸ். அவ்வளோ வண்டிங்களா வரல. கிளம்புறா வாங்க. யூனிஃபார்மாகவே ஆக்கிட்டாங்க. இதில் வளர்ந்துருவாங்கல்ல என் கல்யாணத்துக்கு ஆண்டு 1 லட்சம் ரூபாய்க்கு போட்டுருந்தோம். எப்போ தெரியும் சொல்லுண்ணா. சுனில் கல்யாணம்ண்ணா. மீன் எப்படி போட பண்ணிடலாம். இந்த மாதம் 28ஆம் தேதி பத்திரிக்காச்சானா? இந்த மாதம் 28 கேட்டேன்னா ஏதாவது வீடியோ தரீங்களா? நான் உட்காந்து மணி ஒன்றா போயிருந்தேன். ஆமாம் தான் போனேன் 2 மணி இருக்கும். நீங்கள் வந்து இல்லை இதே மாதிரி தான் ஒன்றும் நீ ஒன்றுமே இல்லையா பார்க்கறது தான் எப்படி இருக்கு. ஆனால் தலையோட முடியாது.
ரேட்டுண்ணா 5 கிலோ 5 கிலோ இருக்கும். ஆனால் மீன் நீங்கள் சொல்கிற ரேட்டு கம்மிண்ணா, அதிகமாக இருக்குண்ணா ரேட்டு. ஒரு மீன் வந்து 8 கிலோ சைஸ் அது, 8 கிலோ சைஸ் ஒரு மீன் அது. ஆமாம் 8 கிலோ சைஸ் அது. இது வந்து 5 கிலோ இருக்கும். 24,600. என்ன எனக்கு தெரியும் பீஸ் இதில் நிறைய வரும் பொழுது, சின்ன மீன் தான் நிறைய வரும் பொழுது, பெருசு இது 45 இருந்துச்சு. இதான் கரெக்டு. இதுவே 50 பீஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. அதான் அதுக்கு 50 பீஸ் 52 பீஸ் தான் வருது. 54 பீஸ் 55 ஒரு 54 ஒரு 52 கணக்கு போடுங்க. 210. ஆமாம் 210 பீஸ். அதுலேயே போட்டு ஏதோ போடுறீங்களா அதுலேயே? மொத்தமே கூட்டுது எந்த பற்றி அங்கே மொத்தமாக வருது அப்படின்னு அதெல்லாம் கொண்டு விட்டேன். எல்லாம் போட மாட்டேன் யாரையும். மீன் டைம்லாம் போட மாட்டேன். வர்ற மீனே ஓட்ட முடியாது நமக்கு, கூட்டு விட மாட்டேன். அதுவே அவன்கிட்ட போச்சுன்னா வால் சைட்லாம் காசு நெய்யுது. அப்படியே வால் சைடு காசு போல அவர் பார்த்து நான் 2 கிலோ காசு போல. அப்படிங்க கீழே இருக்கும். அங்கே யாரை கூட்டுங்களா? அவன் ஏற்கனவே போச்சுங்கிறான். அவன் குடிக்காரன் கொஞ்ச நாள் மொத்தமாக மணி 10 மணிக்கு மேலே குடி. மணி என்ன ஆகுது அதுக்குள்ள அவசரம். தள்ளிடுவோம் கீழே பல்லு இல்லைனா கழிச்சிடுவோம். அதெல்லாம் பாக்ஸ் எப்போ போட்டாலும் நாலு மீன் கட்டினாலே ஒரு குழம்பு ஆகிடும். இந்த பல்லுங்க ஐஸ் வந்து ஐஸ் வந்து அடியில் 1/4 கிலோ 1/4 சைஸ் போடுறோம்னா மேலே ஐஸ் எப்பயுமே ஐஸ் கீழே போடுவா வேஸ்ட்டாக போட்டு நினைக்கிறான். மெயின் ஐஸை கீழே தான் இருக்கணும். மெயின் ஐஸை கீழே தான் போடணும். கீழே கிளம்பி ஐஸ் கரைஞ்சிடும். ஆனால் மேலே ஐஸ் மேலே கிடையாது. ஆமா யாரும் குத்தலாட்டா தண்ணி நிக்குமா? இவ்வளவு ஒண்ணுமே தேவை அப்படியே